ரைட், எளிமைசை இயக்கம் ரெண்டாவது வீடியோவில் இன்னும் கொஞ்சம் பாஸ் பேப்பரையும் இன்னும் கொஞ்சம் விளக்கங்களையும் பார்க்கணும் பார்த்து. ரைட், அதுக்கு நான் தெரிவு செஞ்ச கேள்வி எதுன்னா 2012ஆம் ஆண்டு வந்த கேள்வி. ரைட், நிலைக்குத்து எளிமைசை இயக்கம் உண்டு போன வீடியோவில் செஞ்சேன். இதில் சம்மந்தப்பட்டது ஒரு கிடையான எளிமைசை இயக்கம். ரைட், என்ன சொல்லப்பட்டிருக்கின்ற ஏகமா பி என்பன ஒரு ஒப்பமான கிடைமேசை மீது இடைத்தூரம் 8L இருக்கும் இரு புள்ளிகளாகும். ரைட், ஒப்பமான கிடைமேசை மீது 8L இடைத்தூரத்தில் உள்ள 2 புள்ளிகள். ரைட், இந்த மொத்த தூரம் 8L ஆக காணப்படும். ரைட், 8L ஆக காணப்படும். தூரங்கள் மார்க் பண்றது மிச்சம் காரணமாக மார்க் பண்ணணும். ரைட், 8L இடைத்தூரத்தில் உள்ள இரு புள்ளிகள் ஆகும். திணிவு எம்ஐயுடைய ஒரு ஒப்பமான துணிக்கை P ஏக்கும் பிக்கும் இடையில். ரைட், பேர் வச்சு மறந்துட்டோம். இது A, இது B. ரைட், ஏக்கும் பிக்கும் இடையில் ஓகே AB மீது உள்ள ஒரு புள்ளியில் வைக்கப்பட்டுள்ளது. இயற்கை நீளம் 3L-ஐயும் மீள்தன்மை மட்டும் 4 லாம்டாவையும் உடைய ஒரு லேசான மீள்தன்மை இலையினால் புள்ளி A-யுடன் புள்ளி A-யுடனும் இயற்கை நீளம் 2L-ஐயும் மீள்தன்மை மட்டும் லாம்டாவையும் உடைய ஒரு லேசான மீள்தன்மை இலையினால் புள்ளி B-யுடனும் துணிக்கை P இணைக்கப்பட்டுள்ளது. இப்போ P-யை பற்றி சில குறிப்புகள். P ஆனது எந்த மாதிரி இலைகளோடு இணைக்கப்பட்டிருக்கிறது தரவுகள் தரப்பட்டிருக்கு. A-யோடு இணைக்கப்பட்ட இலையிட மீள்தன்மை மட்டும் லாம்டாவாம். B-யோடு இணைக்கப்பட்ட இலையிட மீள்தன்மை மட்டும் A-யோடு இணைக்கப்பட்டதுக்கு 4 லாம்டாவும் B-யோடு இணைக்கப்பட்டதுக்கு லாம்டாவும் மீள்தன்மை மட்டும் காணப்படுது. அதே நேரம் A-யோடு இணைக்கப்பட்டதுக்கான இயற்கை நீளம் 3. ரைட், B-யோடு இணைக்கப்பட்டதுக்கான இயற்கை நீளம் 2. B-யுடனும் P இணைக்கப்பட்டுள்ளது. துணிக்கை P ஆனது ஒரு புள்ளி C-யில் 40 இருக்கும் என காட்டுக. அதாவது இந்த மாதிரி இடத்துல ஒரு துணிக்கை கட்டப்பட்டிருக்கிறது எப்படி என்றால் 2 இலைகளால் கட்டப்பட்டிருக்குது. ரைட், 2 இலைகளோட சப்போர்ட்னால இந்த துணிக்கை கட்டப்பட்டிருக்குது. இந்த இலைகள் எப்படி காணப்படுது என்றால் இவரோட இயற்கை நீளம் 3L ஆகவும், ரைட், ஏயோட கட்டப்பட்டது இயற்கை நீளம் 3L ஆகவும், அந்த தூரம் நான் இங்கே காணப்படுதுன்னு சொல்றேன். இவரோட இயற்கை நீளம் 2L ஆகவும் காணப்படுதான். ரைட், எல்லாமே மீள்தன்மை இலைகள். அப்ப இயற்கை நீளத்துக்கு மேலதிகமாக ஒரு தூரம் அவை இழுக்கப்படலாம். ரைட், குறிப்பிட்ட அளவு தூரம் வரை இழுக்கப்படலாம். இப்ப இந்த மொத்த தூரம் 8L ஆக காணப்படுது. இலைகள் 2டையும் இயற்கை நீளங்களை மொத்தமாக கூட்டினாலே 5L தான் வரும். ரைட், மொத்தமாக கூட்டினாலே 5L தான் வரும். அப்ப மிச்சம் 3L தூரம் நீட்சிகளாக காணப்படும். 2 இலைகளையும் சேர்ந்து நீட்சிகளாக காணப்படும். ரைட், அப்ப AC நீளம் தான் கேட்கப்பட்டிருக்கு. புள்ளி C-ல துணிக்கை P 40 காணப்படுதான். அப்ப இந்த AC நீளம் என்னன்னு கேட்கப்பட்டிருக்கு. AC நீளம் காண்றதுக்காக நான் இந்த தூரத்தை என்ன செய்யறேன்னா X எடுக்கிறேன். ரைட், இந்த தூரத்தை இப்போதைக்கு X அல்லது E என்று சொல்லுவோம். ரைட், எனக்கு இப்ப தேவையான மொத்த நீளம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 3L + E ஆக இருக்கு. E-யை காண்றதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கு. ரைட், 2 இலைகளும் இழுவையில காணப்படுது. அப்ப இவருக்கு ஒரு இழுவை காணப்படும் T1, அதே மாதிரி இவருக்கு ஒரு இழுவை காணப்படும் T2. ரைட், 2 இலைகளும் நீட்சிக்குட்பட்டு காணப்படுது. அப்ப கட்டாயம் 2 இலைகள்லையும் இழுவைகள் காணப்படும். எந்த திசையில காணப்படும் என்றால் இந்த துணிக்கையை நான் ஏக்கு கட்டப்பட்ட இலையை மாத்திரம் கருதினால் ஏன்ற இலை, ஏயோட கட்டப்பட்ட அந்த 3L நீளமுள்ள இலை, இயற்கை நீளமுள்ள இலை இந்த திசையில் இழுக்கப்பட்டனால அதுக்கு எதிர் திசையில் இழுவை காணப்படும். அதே மாதிரி B-யை யோசித்தால் B இந்த திசையில் இழுக்கப்பட்டிருக்குது. அப்ப கட்டாயம் இந்த திசையில இழுவை காணப்படும். இழுவைகள் சரியா மார்க் பண்ணிக்கணும். ரைட், இலைகள் எப்படி தாக்கும்? விட்களாக இருந்தால் இதுக்கு மேல ஒரு திணிவு வைக்கிற நேரம், ரைட், அந்த வில் நெருக்கலுக்குட்பட்ட நேரம் நெருக்கலுக்குட்பட்ட திசைக்கு எதிர் திசையில மறுதாக்கமோ விசைகளோ தொழிற்படும். ரைட், இலைகள்ல எதிர் திசையில தொழிற்படும். ரைட், இந்த திசையில தொழிற்படும். இந்த திசையில் இருக்கிற நேரம் இந்த திசையில உருவாகும். ரைட், விட்கல்ல நெருக்கலும் நடக்கும், நீட்சிகளும் நடக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக செய்யணும். ரைட்,
இப்போ இந்த தொகுதியில் 40ல் காணப்பட்டனால T1ன்றதும் T2ன்றதும் சமனா இருக்கணும். அப்படி இருந்தால்தான் இது 40ல் காணப்படும். ரைட், T1ன்றது ஏசின்ற இலையில் உருவாகிறது. ரைட், ஏசின்ற இலையில் உருவாகிறது. ஏசின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா 3L இயற்கை நீளமும் 4λ மீள்தன்மை மட்டுமுடைய ஒரு மீள்தன்மை இலை. ஆகவே இவர்களை உருவாகிற இழுவிசை ஈ நீட்சியின் காரணமாக உருவாகும் இழுவிசை லாம்டா. ரைட், லாம்டா இங்க எக்ஸ்ன்றது இ, கீழே இயற்கை நீளம் 3. ரைட், T2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த தூரம் 3L 2L. அப்ப இந்த தூரம் கட்டாயம் 3L இருக்கணும். இது 3ம் 5L வந்துடும். ஏபிக்கான மொத்த நீளம் 8L இருந்தால் இந்த தூரம் 5L. அப்ப இந்த தூரம் E ஆக இருந்தால் இந்த தூரம் 5L சய 3L சய E ஆக இருக்கு. ரைட், 3L சய E ஆக இருக்கு. அப்ப இந்த இலையில நீட்சி எவ்வளவு பார்த்தீங்கன்னா அது 3L சய E. அதையும் போடும். லாம்டா 3L சய E கீழே 2. சுருக்கினால் LL வெட்டுப்படும், லாம்டா லாம்டா வெட்டுப்படும். 8E சமன் 9L சய 3E. ரைட், 11E. ஆகவே E சமன் 9/11L. ரைட், ஏசிட நீளம் அப்ப ஏசிட நீளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9/11L சக 3. ரைட், 33 42L/11 இருக்கும் ஏசியின் நீளம். நம்ம கேட்ட தொடர்பு. ரைட், துணிக்கை P ஆனது AB நடுப்புள்ளி M இல் வைக்கப்பட்டு பின்னர் ஓய்விலிருந்து விடுவிக்கப்படுகிறது. துணிக்கை P ஆனது AB வழியே புள்ளி A இலிருந்து தூரம் X இல் இருக்கும்போது இரு இலைகளிலும் இழுவைகளை காண்க. இப்ப என்ன செய்யறாங்க என்றால் இந்த துணிக்கை எளிமையை செய்யறதுல தனித்தனியா படம் வரைஞ்சி பழகும். ஒரே படத்துளுக்கு எல்லா இயக்கங்களையும் போடாம ஒவ்வொரு இயக்கத்துக்கும் தனித்தனி படங்கள் வரை லேசா இருக்கும். ரைட், இப்ப ஏபியின் நடுப்புள்ளிக்கு கொண்டு வரப்படுது. ரைட், ஏபியின் நடுப்புள்ளிக்கு துணிக்கை கொண்டு வரப்படுது. கொண்டு வரப்பட்டால் ரைட், இவருடைய இயற்கை நீளம் 3L, அதுல மாற்றம் இல்லை. ரைட், 3L. இவருடைய இயற்கை நீளம் 2L, அதுலயும் மாற்றம் இல்லை. ரைட், இந்த தூரங்கள் குறிக்கிற மாதிரி சொல்லி கொடுத்தேன். ஒற்றை அம்புக்குறிக்கு என்ன அர்த்தம், இரட்டை அம்புக்குறி வந்தால் என்ன அர்த்தம்ன்றது சொன்னேன். ரைட், 3L 2L நடுப்புள்ளியில் வைக்கப்பட்டதா சொல்லப்பட்டிருந்தால் இந்த நிலைமையில இந்த நீளம் 2L ஆகவும் இந்த நீளம் L ஆகவும் காணப்படும். அது விளங்கணும். ரைட், வைக்கப்பட்டு ஓய்விலிருந்து விடுவிக்கப்படுகிறது. துணிக்கை P ஆனது AB வழியே A இலிருந்து தூரம் X இல் இருக்கும்போது இரு இலைகளும் இழுவை. இப்ப பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற துணிக்கையை இங்க கொண்டு வந்திருக்கிறோம். இப்ப விட்டால் துணிக்கை பழைய இடத்துக்கே போப்பாக்கும். 40 நோக்கி நகரப்பாக்கும். ரைட், 40 நோக்கி எப்பயும் நகரப்பாக்கும். நகரப்பாக்குற நேரம் துணிக்கை இங்கால் அசையும். ரைட், இங்கால் அசைகிற நேரம் இழுவைகள் எப்படி காணப்படும். ரைட், இதான் என்ற நடுப்புள்ளி. இப்போ நான் ஒரு இந்த மாதிரி இடத்துல கருதுறேன், துணிக்கை இருக்கிறதா கருதுறேன். ரைட், ஏயிலிருந்து இது B, ஏயிலிருந்து X தூரத்துல துணிக்கை காணப்படுது. ஒற்றை அம்புக்குறி போட்டது காரணம் மாறக்கூடிய தூரம். ரைட், ஆரம்பத்தில் இருந்த 4Lன்றது இந்த தூரம். இயற்கை நீளம் 3L. இயற்கை நீளம் 3L. ஆரம்பத்தில் வைக்கப்பட்ட இடம் 4L. இந்த இடத்துல தான் வைக்கப்பட்டிருந்துச்சு. இந்த நீளம் 2L. ரைட், இந்த நீளம் 2L. அப்ப இந்த தூரம் எவ்வளவா இருக்கும், அதாவது பின்ற இலையில உள்ள நீட்சி எவ்வளவாக இருக்கின்றால், இந்த இடைவெளி எவ்வளவாக இருக்கின்றால், இந்த மொத்த தூரம் 8L, இந்த தூரம் X. அப்ப இது அப்படியே 8L - X. ரைட், இந்த பிபிட நீளம் மொத்தமாக 8L - X. அதுல இருந்து 2L கழிச்சால் 8L - X ல இருந்து 2L கழிச்சால் இந்த தூரம் 6L - X ஆக இருக்கு. அதாவது அந்த பிபிட நீட்சி எவ்வளவு பாத்தீங்கன்னா 6L - X. ஏபிட நீட்சி எவ்வளவு பாத்தீங்கன்னா இந்த Xக்கு மேலதிகம், இந்த 3Lக்கு மேலதிகமாக வந்த தூரம். ரைட், இந்த மொத்த தூரம் X, இயற்கை நீளம் 3L. ஆகவே இவர் அடைஞ்சிருக்கிற நீட்சி 3L - X. அதுக்கெல்லாம் கவனிச்சு படத்துல சரியா விளங்கிக்கணும். ரைட், இலைகளோட இழுவைகளை பெருக. இப்பயும் இழுவைகள்
இந்த திசையில் ஒன்று காணப்படும் யார் T3 வைப்போம். இந்த திசையில் ஒன்று காணப்படும் T4 வைப்போம். ரைட், T3 T4 காணப்படும். இப்போ T3 T4க்கான இலைகளும் இழுவைகளை பெறுகிறார். T4க்கான கோவைகள் எழுதினால் T3 பருமன், ரைட், T3 பருமன் லாம்டா, ரைட், லாம்டா இவர் அடைஞ்சிருக்கிற நீட்சி 6l-x கீழே 2. இதுதான் அந்த இலையோட இழுவையாக இருக்கு. அதே மாதிரி T4 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 லாம்டா இவர் அடைஞ்சிருக்கிற நீட்சி x-3l இயற்கை நீளம் 3l. இதுதான் இரு இலைகளிலும் உள்ள இழுவைகளுக்கான தொடர்பு. ரைட், இரு இலைகளிலும் உள்ள இழுவைகள் இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் பொதுவான ஒரு x என்ற ஒரு சந்தர்ப்பத்தில், ரைட், ஏல இருந்து x தூரம் அசைஞ்சிருக்கிற நேரம் உள்ள சந்தர்ப்பத்தில். ரைட், 40/11 எல்லை விட பெரிது x ஆகவும் 4 எல்லை விட சிறிதிற்கும் துணிக்கை P இயக்க சமன்பாட்டை எழுதி வழக்கமான குறிப்பீட்டில் x டபுள் டாட்ஸ் ஆக இது என காட்டுது. ரைட், இப்ப துணிக்கை இயங்கிக் கொண்டிருக்குது, அதாவது இந்த x மாறிக்கொண்டிருக்குது. மாறுற நேரம் இந்த இயக்க சமன்பாடு எப்படி வரும்ன்றால், ரைட், இயக்க சமன்பாடு எப்படி வரப்போகுதுன்றால் எந்த திசையில நான் இடப்பெயர்ச்சி எடுத்திருக்கேன்டா ஏயிலிருந்து வலது பக்கமாக எடுத்திருக்கிறேன். ஆகவே ரைட், ஏயிலிருந்து வலது பக்கமாக எடுத்திருக்கிறேன். ஆகவே வலது பக்க விசைகள் எல்லாம் பிளஸ், இடது பக்க விசைகள் எல்லாம் மைனஸ். அப்ப இந்த திசையில நான் எடுக்கிற திசையிலேயே உள்ள விசைகள் F சமன் m பாவிக்கிறேன். ரைட், நான் எடுக்கிற திசையிலேயே உள்ள விசை T3 மைனஸ் T4 சமன் m திணிவு x இடப்பெயர்ச்சி. ஆகவே x டபுள் டாட் ஆர் முடுகள். ரைட், T3 பெருமானம் 4 லாம்டா x ஆய 3 கீழே 3 சாய T4 பெருமதி லாம்டா 6l-x கீழே 2l. இது சமன் mx டபுள் டாட். ரைட், 6l போமாசி, அப்போ 1 கீழ் 6l பொது எடுக்கிறேன். ரைட், இவர் நான் 2ஆல பெருக்கிருக்கணும். அப்போ 8 லாம்டா x, ரைட், 8 24 லாம்டா l. இவரை 3ஆல பெருக்கிருக்கணும். சய 18 லாம்டா l சக 3 லாம்டா x. இதுதான் x டபுள் டாட்டாக இருக்கு. அடிப்படை சுருக்கினால் என்னது 8 3 11 லாம்டா x 6l 11 லாம்டா x, ரைட், மைனஸ் 42 லாம்டாவின் கீழ் 42 லாம்டா இல்லைனா. ரைட், இதுதான் x டபுள் டாட். இங்கேயோ பிள்ளை விட்டோம். T3 T4 மாறி போட்டோம் வேணா. ரைட், T3 T4 மாறி போட்டோம். T3ன்றது லாம்டா 6l-x கீழே 3l, 2l சாய 4 லாம்டா x ஆய 3l கீழே 3l சமன் mx டபுள் டாட். அட் ஆரம்பத்தில் T3 T4 மாறி பிரதிக்கிட்டோம். ரைட், இப்போ 1 கீழ் 6l பொதுவாக எடுக்கலாம். அப்போ 3 18l, ரைட், சாய 3 லாம்டா x, இது 2ஆல பெருக்கலாம். சாய 8 லாம்டா x 2ஆல பெருக்கினால் 8 24 லாம்டா l சமன் இந்த எம்ஐ நீங்கால கொண்டு வந்து பிரித்து விட்டுறேன் x டபுள் டாட். ஆகவே x டபுள் டாட் சமன் 1 கீழ் 6lm லாம்டா கொண்டு வரும் 18 24 42 லாம்டா l சாய 11 லாம்டா x. ரைட், இதுலேயும் எனக்கு 11 லாம்டாவை நான் பொது எடுத்தால் ஒரு நியம வடிவத்தை கொண்டு வரணுன்றதுக்காக நான் 11 லாம்டாவை வெளியெடுத்தால் 6lm x ஆய 42l கீழ் 11 வரும். லாம்டா மாறிலி, எல் மாறிலி, எம் மாறிலி. ஆகவே இது ஒரு மாறிலி பெருமானம். ரைட், எக்ஸ் மாத்திரம் தான் இங்கே மாறக்கூடியது. ரைட், அவங்க கேட்ட தொடர்பு ப்ளஸ் கொண்டு வந்திருக்குது, நான் இங்கிட்டு கொண்டு வரல. ரைட், இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ இங்கே வந்தது ப்ளஸ் ஆகிடும். ரைட்,
என காட்டுக. y சமன் x ஆய 42 கீழ் 11 L என எழுதுவதன் மூலம் y டபுள் டாட் சமன் இது என காட்டுக. இப்போ ஒரு பிரதியீடு தரப்பட்டிருக்குது என்னென்றால் ஒரு பிரதியீடு தரப்பட்டிருக்குது. இந்த விடைகள் தரப்பட்டிருக்கிறதுனால அழிச்சு விட்டுறேன். y சமன் ரைட் சிம்பிள் y சமன் அல்ல கேபிட்டல் y சமன் x மைனஸ் 42 கீழ் 11 எல்லாம் ரைட். இங்க இதுல மாறக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா எக்ஸும் வையும் மாத்திரம் தான். இங்க 42 கீழ் 11 எல்ன்றது ஒரு மாறிலி ரைட். 42 கீழ் 11 எல்ன்றது ஒரு மாறிலி. ஆகவே இதை நான் ஒரு தடவை வகையிட்டால் எக்ஸ் டாட் இது 0, 2 தடவை வகையிட்டால் நேரம் குறித்து வகையிட்டால் y டபுள் டாட் சமன் x டபுள் டாட். அப்ப x டபுள் டாட் இருக்கிற இடத்துக்கு எனக்கு இதை பிரதியிடலாம். x டபுள் டாட் இருக்கிறதுக்கு y டபுள் டாட் போடலாம். y x இருக்கிற இடத்துக்கு x மைனஸ் 42 கீழ் 11 எல் இருக்கிற இடத்துக்கு எனக்கு y பிரதியிடலாம். அப்ப நாங்க நிறுவின சமன்பாட்டுல இந்த கணியங்களை நான் பிரதியிட்டால் எப்படி வரும்னால் y டபுள் டாட் சமன் ரைட் மைனஸ் 42 மைனஸ் 11 லாம்டாவின் கீழ் 6 ml ரைட் y என்று வரும். இது ஒரு எளிமை இசை இயக்கத்துக்கான நியம சமன்பாடு ரைட். ஆரம்பத்துல x மைனஸ் 42 கீழ் எல்னு வந்துருந்துச்சு, 42 கீழ் 11 எல்னு வந்துருந்துச்சு. அதுவும் ஒரு எளிமை இசை இயக்கம் தான். இருந்தாலும் ஒரு நியம வடிவத்துக்கு மாத்திரத்துக்காக ஒரு பிரதியீடு வச்சு ஒரு நியம சமன்பாடு எடுத்திருக்கேன் ரைட். என காட்டுக. மேற்குறித்த சமன்பாட்டின் தீர்வின் வடிவம் y சமன் a cos omega t y சமன் a cos omega t b sin omega t என தரப்பட்டுள்ளது. இந்த விஷயம் என்ன? உடையனது கொண்டு a b ஒமேகா மாறிகளை துணிக. இது என்ன? இது என்னன்னு பாத்தீங்கன்னா வகையீட்டு சமன்பாடுகள் படிச்சிருக்கிறோம். வகையீட்டு சமன்பாடுகள் நிறைய நிறுவியும் இருக்கிறது. அதாவது x yக்கான ஒரு கோவை தரப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு 1 சக x இன் x வர்க்கம் இந்த மாதிரி கோவை தரப்பட்டு d வர்க்கம் y இன் கீழ் dx வர்க்கம் சக 1 சக x dy by dx இப்படி ஒரு வகையீட்டு சமன்பாடுகள் நிறுவியிருப்போம் ரைட். வகையீடு படிக்கிற நேரம் அப்படி வகையீட்டு சமன்பாடுகள் நாங்கள் நிறுவுவோம் ரைட். வகையீட்டு சமன்பாடுகள் பொதுவாக நாங்கள் நிறுவ தெரியும் எங்களுக்கு ரைட். y தரப்பட்டால் வகையீட்டு சமன்பாடுகள் நிறுவ தெரியும். இப்போ வகையீட்டு சமன்பாடுகள் தந்து இந்த சார்பு என்னன்னு கேட்டிருப்போம். எங்களுக்கு கேட்கறது இல்லை, ஹையர் ஸ்டடிஸ் படிக்கின்ற நீங்கள் படிப்பீங்க ரைட். ஹையர் ஸ்டடிஸ் போகிற நேரம் எப்படி படிப்பீங்க என்றால் ஒரு வகையீட்டு சமன்பாடு தரப்பட்டால் அதை வச்சு இந்த கோவைகள் இந்த சார்பு எப்படி கண்டுபிடிக்கிறது ரைட். அதுக்கு ஒவ்வொரு வகையான சமன்பாட்டுக்கு ஒவ்வொரு வடிவமுள்ள சமன்பாட்டுக்கு ஒவ்வொரு கோவைகள் இருக்கு ரைட். ஒவ்வொரு கோவைகள் இருக்குன்னு சொல்லணும் ரைட். அதுல ஒரு சமன்பாடு d வர்க்கம் x இன் கீழ் dt வர்க்கம் சக x ஒமேகா வர்க்கம் x சொல்லுவோம். ஒமேகா வர்க்கம் x காணப்பட்டால் x இன் இரண்டாம் வகையீடோட ஒரு குணகம், அதே நேரம் x இன் முதலாம் வகையீடு, இப்படி ஒரு சமன்பாட்டு வடிவம் காணப்பட்டால் இதுல தீர்வுகளோட வடிவம் எப்படி வரும்னால் a cos omega t ஆகவும் b sin omega t ஆகவும் வரும் ரைட். y சமன் இதுவாக இருக்கு அல்லது x சமன் இதுவாக இருக்கு ரைட். ஆரம்பத்துல y சமன் ஒரு சார்பை தந்து வகையீட்டு சமன்பாடுகள் நான் நிறுவி எடுக்கிற மாதிரி இப்படி ஒரு வகையீட்டு சமன்பாடுகள் தந்தால் அதோட தீர்வு அதாவது தரப்பட்ட சார்பு இந்த வடிவத்தில் இருந்திருக்கும் ரைட். இதுக்கான வேறு வகையீட்டு சமன்பாடுகளுக்கு வேறு கோவைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் ஹையர் ஸ்டடீஸ்ல படிப்பீங்க ரைட். ஹையர் ஸ்டடீஸ் போகிற நேரம் உங்களுக்கு இதெல்லாம் தெளிவாக விளக்கும். இப்போதைக்கு எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது என்னென்றால் இந்த வகையீட்டு சமன்பாடு இது ஒரு செகண்ட் ஆர்டர்னு சொல்லுவோம், ரெண்டாம் வகையீட்டு சமன்பாடு ரைட். 2 தடவை வகையிடப்பட்டிருக்கு. இப்படி காணப்பட்ட ஒரு சமன்பாட்டுக்கு தீர்வின் வடிவம் இந்த வடிவத்தில் காணப்படும். இந்த வடிவத்தில் காணப்பட்டால் ரைட். இப்போ எனக்கு தேவையான நிபந்தனைகள் நிறுவிக்கொள்ளலாம். ஏபின்றது மாறிலி, ஏ பி ஒமேகா எல்லாம் மாறிலிகள். டீன்றது யார் குறித்து வகையிட்டோமோ அவர் ரைட். y சமன் a cos omega t plus b sin omega t இருக்கு. உண்மையிலே இது தீர்வு தானா ரைட். இந்த சமன்பாட்டுக்கு இது உண்மையிலே ஒரு தீர்வு தானா அப்படின்னு செக் பண்றதுக்கு என்ன செய்வோம்னா ஒரு தடவை ஒரு வகையிடும் ரைட். நேரம் குறித்து வகையிட்டால் இவர் ஒருவர் உள்ளுக்கு இவர் மாறிலி ரைட். இவரும் வகையிட்டால் மைனஸ் sin omega t உள்ளுக்கு ஒரு ஒமேகா டி காணப்படுது. அந்த ஒமேகா வகையில நம்ம ஒமேகா டீயை வகையிட்டால் ஒமேகா வெளியே வரும்.
அப்போ இது மைனஸ் ஏ ஒமேகா சைன் ஒமேகா டி. அதே மாதிரி இவர் வருவார் பி ஒமேகா காஸ் ஒமேகா டின்னு வருவார். இன்னொரு தடவை வகையிடும், ரைட், மைனஸ் ஏ ஒமேகா இன்னொரு தடவை வெளியே வரும். இன்னொரு தடவை வெளியே வந்தால் ஒமேகா வர்க்கம் காஸ் ஒமேகா டி சக பி இன்னொரு தடவை ஒமேகா வரும் சைன் ஒமேகா டி ஆக இருக்கு மைனஸ். ரைட், காஸ் ஒமேகா ஆகிட்டா மைனஸ். இப்போ மைனஸ் ஒமேகா வர்க்கத்தை நான் பொது எடுத்தால் அது ஏ காஸ் ஒமேகா டி சக பி சைன் ஒமேகா டி ஆக இருக்கு. இந்த a cos omega t b sin omega t என்றதான் யார்? எங்கட y. ஆகவே இங்க ஒமேகா வர்க்கம்ன்றது ஒரு மாறிலி. இந்த சமன்பாட்டை வகையிட்ட ரெண்டு தடவை வகையிட்டா எனக்கு இந்த மாதிரி ஒரு வடிவம் கிடைக்குது. அப்ப இவரோட தீர்வு இந்த கோவைன்னு சொன்னா நம்பலாம், இப்ப நம்பலாம். சரியோ, இப்ப நம்பலாம். அப்ப இதை வச்சு இந்த கோவையும் வச்சு இந்த சமன்பாட்டையும் வச்சு ஆரம்பத்துல நிறுவன சமன்பாட்டையும் வச்சு முதல்ல ஏபிசி எப்படி கண்டுபிடிக்கலாம். இதை நான் அழிச்சு விட்டு நான் இங்கே எக்ஸாமில் செய்கிற நேரம் வகையிட்டு காட்டணும். சரியோ, முதலாவது வகையில் எடுக்கணும், ரெண்டாவது வகையில் எடுக்கணும், ஒமேகா வர்க்கம் மைனஸ் ஒமேகா வர்க்கம் தர வைன்னு எழுதி காட்டணும். ரைட், இப்போ எனக்கு வந்த கோவை எப்படி இருந்துச்சுன்னா y டபுள் டாட்ன்றது மைனஸ் ஒமேகா வர்க்கம் y ஆக காணப்பட்டுச்சுன்னா, அதே நேரம் ஆரம்பத்தில் ஒரு கோவை நிறுவச்சுன்னு y டபுள் டாட் இன்னொரு கோவை நிறுவச்சு இவர். ரைட், அப்போ இவரும் ஒரே கணியம்ன்றதுனால எனக்கு சொல்லலாம் மைனஸ் 11 லாம்டாவின் கீழ் 6 ml சமன் 6 ml y சமன் மைனஸ் ஒமேகா வர்க்கம் y. இப்போ நான் குணங்களை சமப்படுத்தினால் ஒமேகா சமன் 11 லாம்டாவின் கீழ் 6 mlன்ற மாதிரி வரும். 11 லாம்டாவின் கீழ் 6 mlன்றதான் ஒமேகாவின் பெருமதி. ஒமேகாவின் பெருமதி லேசாக துணியலாம். ரைட், எப்பயுமே அதை துணிறது அவ்வளோ கஷ்டமா இருக்காது. அடுத்து ரைட், ஒமேகாட பெருமதி தெரியும். இப்போ ஏபின்ற மாறிலிகளை எப்படி காணலாம்? எனக்கு தரப்பட்ட சமன்பாடு y சமன் a cos ஒமேகா t b sin ஒமேகா t. ரைட், a cos ஒமேகா t b sin ஒமேகா t. yன்றதும் ஒரு இடப்பெயர்ச்சி தான். ரைட், எக்ஸிலான ஒரு சார்பு என்ன, yன்றது எக்ஸிலான ஒரு சார்பு, எக்ஸ்ன்றது இடப்பெயர்ச்சி. அப்போ yயும் இடப்பெயர்ச்சியை குறிக்கும். அப்போ y ஒரு தடவை நான் நேரம் குறித்து வகையிட்டால் எனக்கு மைனஸ் ஏ ஒமேகா சைன் ஒமேகா டி பிளஸ் பி ஒமேகா காஸ் ஒமேகா டின்னு வரும். இந்த சந்தர்ப்பத்தில் தான் நிபந்தனைகளை போட்டு இந்த ஏபின்ற மாறிலிகளை காண போறோம். எப்படி போட போறோம்னால் இந்த ரெண்டு சமன்பாட்டையும் பயன்படுத்தி, ரைட், முதலாவது ரைட், இந்த சமன்பாடு எப்ப செல்லுபடியாகும் என்றால் ஒரு துணிக்கை எளிமை இசையக்கத்தில் இருக்கிற நேரம் மட்டும்தான் இந்த சமன்பாடு செல்லுபடியாகும். ரைட், இது இந்த துணிக்கை புவியீர்ப்பின் கீழ் இயங்க தொடங்கினால் ஏதோ ஒரு கணத்துல, ரைட், புவியீர்ப்பின் கீழ் இயங்க தொடங்கினால் சொல்லும் புவியீர்ப்பின் கீழ் இயங்குற நேரம் எனக்கு இந்த சமன்பாடை பயன்படுத்த இயலுமான்னு கேட்டா இயலா. அந்த துணிக்கை எப்ப எளிமை இசையக்கத்துல காணப்படுதோ அந்த சந்தர்ப்பத்துல மாத்திரம் தான் எனக்கு இந்த சமன்பாடு பாவிக்கலாம். அப்ப இந்த எளிமை இசையக்கம் எப்ப தொடங்குது என்றால் நான் இந்த நடுப்புள்ளியில வச்சு விடுற நேரத்துல இந்த எளிமை இசையக்கம் தொடங்குது. ரைட், நான் எப்ப இந்த நடுப்புள்ளியிலிருந்து விட்டனோ அப்பையிலிருந்து இது ஒரு எளிமை இசையக்கத்தில் இயங்குது. ஆகவே t சமன் 0 நேரத்துல எளிமை இசையக்கம் ஆரம்பிக்கிற நேரத்துல, ரைட், ஆரம்பிக்கிற நேரத்துல இந்த இடத்துல தான் ஆரம்பிக்குது. அதாவது ஏலிருந்தான தூரம் தான் நான் x அளந்திருக்கிறேன். ரைட், ஏலிருந்தான துணிக்கையின் தூரம் தான் நான் x அளந்திருக்கிறேன். அப்ப இந்த எளிமை இசையக்கம் எப்ப ஆரம்பிக்குது என்றால் எக்ஸ்ன்ற தூரம் 4l தூரத்துக்கு சமனா இருக்கிறது ஆரம்பிக்குது. விளங்குதா? காரணம் என்னென்றால் நடுப்புள்ளி இருந்து விட்டுறேன், நடுப்புள்ளி கொண்டு வந்தால் ரைட், எக்ஸ்ன்றது நான் ஏலிருந்து துணிக்கைக்கான தூரம், இப்போ நான் நடுப்புள்ளி கொண்டு வந்தால் எக்ஸ்ட பெருமதி 4l ஆக இருக்கு. ரைட், இந்த கணத்திலிருந்து தான் எளிமை இசையக்கம் ஆரம்பிக்குது. ரைட், அப்ப x சமன் 4l ஆக இருக்கிற சந்தர்ப்பத்திலிருந்து தான் எளிமை இசையக்கம் ஆரம்பிக்குது. அப்ப t சமன் 0ல x சமன் 4l ஆக இருக்கும். ரைட், x சமன் 4l ஆக இருக்கும். ஆனா இந்த சமன்பாடு y-யோட தொடர்புபட்டது. அப்போ y-க்கு மாத்தும். நான் வெச்ச பிரதியீடு x 42 கீழ் 11l சமன் y. அப்ப x சமன் 4l ஆகினால் 42 கீழ் 11lன்றது y-க்கான பெருமதி என்னவாக இருக்கும்? 44
2 கீழ் 11 L ஆக இருக்கும் y-இன் பெறுமதி. ரைட், 2 கீழ் 11 L ஆக இருக்கும் y-க்கான பெறுமதி. இப்ப t சமன் 0 நேரத்துல எளிமை இயக்கம் ஆரம்பிக்குது. அந்த t சமன் 0 நேரத்துல y-இன் பெறுமதி 2 கீழ் 11 L. அப்ப நான் இந்த சமன்பாட்டுல நான் இந்த பெறுமதிகளை பிரதியிட்டால் t-க்கு 0த்தையும் y-க்கு இந்த பெறுமதியும் பிரதியிட்டால் எனக்கு ஒரு சமன்பாடு கிடைக்கணும். சமன்பாடோ ஏதோ ஒரு மாறிலிக்கான தீர்வோ கிடைக்கணும். y சமன் 2 கீழ் 11 L, y சமன் 2 கீழ் 11 L, t சமன் 0த்துல y சமன் 2 கீழ் 11 L. ரைட், இப்போ நான் இது முதலாவது சமன்பாட்டில் பிரதியிட்டால் 2 கீழ் 11 L சமன், ரைட், a எனக்கு தெரியா, ரைட், t சமன் 0 ஆகிற நேரத்தில் இவர் 1 இவர் 0. ஆகவே a சமன் 2 கீழ் 11 L ஆக இருக்கு. மாறிலி a சமன் 2 கீழ் 11 L ஆக இருக்கு. அடுத்து b காணணும். b காண்றதுக்கு அதே நிபந்தனைக்கு திரும்புவார். ரைட், அதே நிபந்தனைக்கு திரும்புவார். x சமன் 4 L ஆக இருக்கிற நேரம் எளிமை இயக்கம் ஆரம்பிக்குது. அந்த ஆரம்பிக்கிற கணத்துல துணிக்கையை நான் சும்மா விடுறேன். ரைட், புவியிருக்கு கீழே இயக்கத்தினை பார்த்துருப்பீங்க. துணிக்கையோட சும்மா நிலைக்குத்தா விட்டால் அந்த துணிக்கை ஆரம்ப வேகம் 0 இயங்குறதா கருதப்படும். அதே மாதிரி இங்கேயும் நான் எந்த விதமான அசைவும் கொடுக்காம இந்த 4 L இருந்து சாதாரணமா விட்டால் இவரோட ஆரம்ப வேகம் 0. அதாவது x சமன் 4 L ஆகிற நேரம் அவரோட வேகம் 0. ரைட், அவரோட வேகம் 0. ஆரம்பத்தில் நிறுவனது ஞாபகம் இருக்கும். x டாட்ன்றது y டாட்டுக்கு சமனாக இருக்கு. x டாட்ன்றது y டாட்டுக்கு சமனாக இருக்கு. அப்ப இந்த இடத்துல உள்ள வேகம் x டாட்னாலும் சரி y டாட்னாலும் சரி. ரைட், அப்ப x சமன் 4 L ஆகிற நேரம் y-இன் பெறுமதி இது. ரைட், இந்த நேரத்தில் அவரோட வேகம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 0 இருக்கு. ரைட், இந்த இடத்துல அவரோட வேகம், இவருக்கு நான் எந்த வேகமும் கொடுக்கல, இந்த இடத்துல வச்சு சாதாரணமா விட்டன். ஆகவே இந்த இடத்துல அவரோட வேகம் 0. x சமன் 4 L ஆகிற நேரம் அவரோட வேகம் 0. ரைட், அப்ப t சமன் 0ல ஏட பெறுமதியை மேல எழுதி வச்சுட்டு அழிக்கிறோம். 2 கீழ் 11 L. ரைட், அப்ப t சமன் 0த்துல y டாட் சமன் 0. x டாட்னாலும் பிரச்சனை இல்லை, y டாட் சமன் 0. ரைட், ஆகவே 0 சமன், ரைட், t சமன் 0 எடுத்திருக்கிறேன். அப்ப இவர் 0. ரைட், இங்க உள்ள ஒரு b ஒமேகான்னு வருவார். ரைட், b ஒமேகா தர 1ன்னு வரும். நான் கண்டுபிடிச்சேன் ஒமேகா நாட் ஈக்குவல் டு 0. ஒமேகா ஒரு மாறிலியாக வந்துச்சு. அப்போ கட்டாயம் b சமன் 0. அப்ப இந்த சமன்பாட்டின் தீர்வு எப்படி வரப்போகுதுன்றால், y சமன் 2 கீழ் 11 L cos ஒமேகா t ஆக இருக்கு. இதான் அந்த எளிமை இயக்கத்தின் தீர்வு. ரைட், எளிமை இயக்கத்துக்கான இயக்க சமன்பாடு. ரைட், bன்றது 0. ஓகே, துணிக்கை P ஆனது புள்ளி A இலிருந்து இதில் இருக்கும்போது அதன் வேகத்தை காண்க. 4 L இன் கீழ் 41 L இன் கீழ் 11. A இலிருந்து 41 L இன் கீழ் 11. ரைட், அப்ப x ஆனது a இலிருந்து தான் நான் x அளக்கிறேன். அப்ப x ஆனது 41 L இன் கீழ் 11 ஆக இருக்கிற நேரம் நான் வச்ச பிரதியீடு x ஆய 42 இன் கீழ் 11 L சமன் y வச்சேன். இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு y தெரியும்டால் y டாட்ன்ற சமன்பாட்டில் பிரதியிட்டு வேகத்தை காணலாமா இல்லையா? ரைட், அப்போ y பெறுமதி என்னன்னு பார்க்கறதுக்கு x சமன் 41 இன் கீழ் 11 நான் பிரதியிட்டால் y சமன் sin 1 இன் கீழ் 11 L என்று வரும். ரைட், y சமன் sin 1 இன் கீழ் 11 L என்று வரும். இப்போ y சமன் sin 1 இன் கீழ் 11 L ஆக எனக்கு நேரடியா இந்த சமன்பாட்டில் பிரதியிடலாம். எனக்கு எந்த நேரத்துல அந்த வேகம் கிடைக்கும்னு தெரியும். ரைட், எந்த நேரத்துல எனக்கு இந்த வேகம் கிடைக்கும்னு தெரியும். ஆனா y சமன் sin 1 இன் கீழ் 11 ஆகினால் அந்த நேரத்துல நான் y பெறுமதியை பிரதியிட்டு எனக்கு நேரத்துக்கான தொடர்பு எடுக்கக்கூடியதா இருக்குதான்னு பார்ப்போம். ரைட், முதல்ல எனக்கு வேகம் காணணும். அந்த வேகம் காணணுமாக இருந்தால் எனக்கு நேரம் தேவைப்படும். மற்ற எல்லா மாறிலிகளும் எனக்கு தெரியும். b 0 தெரியும், a தெரியும், ஒமேகா தெரியும். நேரம் வேணும். ரைட், நேரம் வேணும். நேரம் காண்றதுக்கு எனக்கு வேற எந்த தரவும் இல்லை. x இலிருந்து 41 L இன் கீழ் 11 தான் கேள்வி. ரைட், அந்த நேரம் என்ன வேகம், அந்த நேரம் x டாட்டோ y டாட்டோ என்ன பெறுமதி, அதான் கேள்வி. அப்ப x சமன் 41 இன் கீழ் 11 ஆகிற நேரம் y பெறுமதி கண்டால் அது sin 1 இன் கீழ் 11 L ஆக இருக்கு. இப்போ இதனால் முதலாவது சமன்பாட்டில் பிரதியிட்டால் ரைட், sin 1 இன் கீழ் 11 L சமன்
ரைட். ஏட பெருமதி 2 கீழ் 11 L cos ஒமேகா டி. ரைட். இப்போ இந்த 11 எல்லும் வெட்டுப்பாடு எனக்கு வரப்போறது cos ஒமேகா டீன்றது sin கீழ் 2. ரைட். cos ஒமேகா டீன்றது sin கீழ் 2 எனக்கு தெரியும். அப்போ ஒமேகா டீன்றது 2π/3 ஆக இருக்கும். π - π/3 ஆன ரைட். 2 கால் வட்டம் π - π/3. இப்போ ஒமேகா டீக்கான கோவை எனக்கு தெரியும். இங்க ஒமேகான்றது ஒரு மாறிலி. அந்த மாறிலியோட பருமனை நான் கண்டுபிடிச்சேன். ரைட். இங்க நான் ஒமேகா டீண்டே வச்சு பிரதியிடுறேன். காரணத்தை பிறகு உங்களுக்கு வரணும். ரைட். ஒமேகாவுக்கு பிரதியிட்டு கோவைகள் இன்னும் பெருசாக்கி கொள்ளாம ஒமேகா டீண்டே வச்சு செய்கிறேன். காரணம் உங்களுக்கு பிறகு விளங்கும். ரைட். இப்போ ஒமேகா டி சமன் 2π/3 தெரியும். எனக்கு இப்போ வேகம் வேணும். ரைட். வேகம் வேணுமாக இருந்தால் ரெண்டாவது சமன்பாட்டில் பிரதியிட்ட நேரம் cos ஒமேகா டீட பெருமதி வந்துருந்துச்சு. ஒமேகா டி சமன் 2π/3. அப்போ நான் ரெண்டாவது சமன்பாட்டில் பிரதியிட்டால் y டாட் சமன் இவர் 0, b 0 இவர் 0, a இன் பெருமதி கண்டுபிடிச்சோம் 2 கீழ் 11 L sin ஒமேகா டீக்கு பதிலாக நான் 2π/3 போடுறேன். ரைட். போட்டால் sin 2 கீழ் 11 L sin 2π/3 வர்க்கமூலம் 3 கீழ் 2. சுருக்கினால் இந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய வேகம் y டாட் சமன் sin வர்க்கமூலம் 3 L இன் கீழ் y டாட் சமன் sin வர்க்கமூலம் 3 L இன் கீழ் 11 ஆக இருக்கும். அந்த நேரத்தில் அவருடைய வேகம் சயவாரத்துக்கான காரணம் என்னென்றால் நாங்கள் எடுக்கிற திசைக்கு எதிர் திசையில் இயங்கிக் கொண்டிருக்கிறார். எதிர் திசை வேகத்தை கொண்டிருக்கிறார். கொஞ்சம் சின்ன ஒரு பிள்ளை விட்டால் நம்ம ஒமேகா மறட்ட வேணா. ஒமேகாவும் மறந்துட்டேன். ரைட். ஒமேகாவை பிரதியிடும். ஒமேகாக்கான பெருமதி நாங்கள் கண்டுபிடிச்சோம் எவ்வளோ என்றால் 11 லாம்டாவின் கீழ் 6 ml இவர்கிட்ட வர்க்கமூலம். இந்த ஒமேகா விட்டம் ஏக்கு பிரதியிட்டம் ஒமேகா விட்டம். அப்போ sin 2π/3. ரைட். இப்போ சுருக்கினால் sin 2 கீழ் 11 L 11 லாம்டாவின் கீழ் 6 ml வர்க்கமூலம் தர வர்க்கமூலம் 3 கீழ் 2. ரைட். இதையும் சுருக்கலாம். இதையும் சுருக்கினா கீழே 2 வரும். ரைட். அப்போ 22 வரும். y டாட்டுக்கு வரப்போ இறுதி விட லாம்டா L இன் கீழ் 22 m. லாம்டா L இன் கீழ் 22 m. இதான் y டாட்டுக்கு வரப்போற பெருமதி. அதாவது மைனஸ் ஏலிருந்து 41 L இன் கீழ் 11 தூரத்தில் இருக்கிற நேரம் இந்த வேகத்தை கொண்டு வேகம் காணப்படும். நான் எடுத்த திசைக்கு எதிர் திசையில் வேகம் காணப்படும். ரைட். இது மாதிரி இப்போ சமன்பாடுகளை வச்சு, அதாவது ஒரு தீர்வுகளை வச்சு, அந்த வகையீட்டு சமன்பாட்டை தீர்வுகளை வச்சு எப்படி நேரங்கள் கண்டுபிடிக்கலாம், எப்படி வேகங்கள் கண்டுபிடிக்கலாம்ன்றதுல ஒரு உதாரணம் இது. சில சந்தர்ப்பங்கள் என்ன கேட்பாங்க என்றால், இந்த துணிக்கை அடையும் அதியுயர் நீட்சி எவ்வளவு, அதியுயர் நீளம் எவ்வளவு, ரைட், இந்த துணிக்கை பயணிக்கும் அதிகூடிய தூரம் எவ்வளவு, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அதிகூடிய தூரம் சொல்ற நேரம் y டாட் சமன் 0 ஆகிற சந்தர்ப்பம். ரைட். y டாட் சமன் 0 ஆகினால் y டாட் சமன் 0 ஆகிற நேரத்தில், ரைட், y டாட் சமன் 0 ஆகிற நேரத்தில் எனக்கு ஒமேகா டி கண்டுபிடிக்கலாம். இந்த சந்தர்ப்பத்தில் ஒமேகா டீட பருமன் கண்டுபிடிச்சு அந்த பெருமதியை இங்கே பிரதியிட்டால் எனக்கு y கிடைக்கும். ரைட். அந்த கணக்கொண்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ரைட். பாஸ் பேப்பரில் இருக்கும். இவர் அடையக்கூடிய அதி உயர் நீட்சின்னு கேட்டால் y டாட் 0 ஆகிற சந்தர்ப்பம். y டாட் சமன் 0 ஆகிற சந்தர்ப்பத்தில் இப்போ செஞ்ச மாதிரியே இங்கே பிரதியிட்டு ஒமேகா டீக்கான ஒரு கோவை எடுத்து, ரைட், ஒமேகா டீட பெருமதியை கண்டு அந்த பெருமதியை இங்கே பிரதியிட்டால் வைட பெருமதி கிடைக்கும். வைட பெருமதி கிடைச்சால் வைக்கு நாங்கள் ஒரு பிரதியீடு வச்சிருப்போம், எக்ஸ் மைனஸ் கேன்ற மாதிரி ஒரு பிரதியீடு. இதுல இருந்து எக்ஸை காணலாம். எக்ஸ் நாங்கள் எங்க அளக்குறோமோ அங்கிருந்து எவ்வளவு தூரத்தில் அவர் ஓய்வடைவார்னு கிடைக்கும். ரைட். ஓகே. ரைட். அடுத்து 1985ஆம் ஆண்டு வந்த கேள்வி, ஒரு சின்ன கேள்வி. ரைட். சமன்பாடுகளோடு சம்பந்தப்பட்டது இல்லை, இன்னொரு வகையான கேள்வி.
அதையும் செஞ்சு விடுறேன். உங்களுக்கு கேள்வி என்னென்னா கீழே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஒப்பமான கிடையான மேசையின் விளிம்பின் மேலே செல்லும் லேசான நீட்ட முடியாத இலைகளின் நுனிகளில் எம் திணி உள்ள A, B எனும் இரு துணிக்கைகள் இணைக்கப்பட்டுள்ளன. எல் இயற்கை நீளமும் மீள்தன்மை மட்டு எம்ஜியும் கொண்ட மீள்தன்மையுள்ள இலையினுள் A எனும் துணிக்கை மேசை மேலே உள்ள O எனும் நிலையான புள்ளியில் தொடுக்கப்பட்டுள்ளது. மீள்தன்மை இல்லாத இலை இறுக்கமாகவும் மேசையின் விளிம்புக்கு செங்குத்தாகவும் இருக்க துணிக்கை A ஆனது O எனும் புள்ளியில் பிடிக்கப்பட்டுள்ளது. துணிக்கை B நிலைக்குத்தாக தொங்குகிறது. பின் ஓய்விலிருந்து A ஆனது விடுவிக்கப்படுகின்றது. அடுத்த இயக்கத்தில் துணிக்கை A மேசையின் விளிம்பை அடையாவிட்டால் ஓவிலிருந்து மேசையின் விளிம்பின் தூரம் இடும் பெரிதென காட்டுக. பெரிய ஒரு கதை சொல்லிருக்காங்க. விஷயம் என்னென்றால் ரெண்டு துணிக்கை, ரைட், ரெண்டு இலையில் இணைக்கப்பட்ட ரெண்டு துணிக்கைகள். முதலாவது துணிக்கை ஓவில காணப்படுது, இதுதான் ஓவலா இருக்குது. அது ஒரு மீள்தன்மை இலைக்கு தொடுக்கப்பட்டிருக்கு, ரைட், அது ஒரு மீள்தன்மை இலைக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு இலை என்ன நடக்குது என்றால், ரைட், இன்னொரு இலை மீள்தன்மை அற்ற இலை, இவர் துணிக்கை A, இவர் துணிக்கை B, மீள்தன்மை அற்ற இலைக்கு இணைக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த இலையை நான் கீழே விட்டால், ரைட், இலையை நான் கீழே விட்டால் இந்த துணிக்கை சாதாரணமாக எளிமேசை இயக்கத்தை நடத்தாமல், எளிமேசை இயக்கம்னால் இந்த இலை இறுக்கமடைகிற வரைக்கும், இந்த மீள்தன்மை இலை இறுக்கமடைகிற வரைக்கும் சாதாரண புவியீர்ப்பின் கீழ் இயக்கம் அல்லது இணைக்கப்பட்ட தொகுதிகளுடைய இயக்கம் மாதிரி இந்த இயக்கம் நடைபெறும். ரைட், இணைக்கப்பட்ட தொகுதிகளுடைய இயக்கம் மாதிரி இந்த இயக்கம் நடைபெறும். இந்த இலை இறுகிய பின்னர் என்ன நடக்கும்னால் அவர் ஒரு எளிமை செய்கத்தை ஆற்றுவார். ரைட், இவர் ஒரு எளிமை செய்கத்தை ஆற்றுவார். ரைட், இப்போ முதலாவது விரும்பி அடையாவிட்டால் காட்டுக. ரைட், ஓகே, இப்போ இது ஆரம்ப நிலை. சரியோ, இப்போ நான் ஒரு தூரம் சொல்றேன் எப்படின்னால் இந்த மாதிரி ஒரு தூரம். ரைட், இந்த பீன்ற துணிக்கை கீழ் நோக்கி எக்ஸ் தூரம் வந்திருக்குது. இவரும் அப்ப அதே எக்ஸ் தூரம் வந்திருப்பார். ரைட், அவரும் அதே எக்ஸ் தூரம் வந்திருப்பார். இந்த எக்ஸ்ன்றது எப்படி காணப்படுது என்றால் எல்லை விட சிறிதாக காணப்படுது அப்படின்னு வைப்போம். ரைட், எல்லை விட சிறிதாக காணப்படுதுன்னு வைப்போம். இந்த சந்தர்ப்பத்தில், ரைட், இந்த சந்தர்ப்பத்தில் இந்த சந்தர்ப்பத்தில் எப்படி இருக்கும்னால் இந்த இயக்கம் சாதாரண ஒரு இணைக்கப்பட்ட தொகுதிகள், மேசையில் ரெண்டு துணிக்கைகளை, மேசையில் ஒரு துணிக்கையும் இங்கே ஒரு துணிக்கையும் வச்சு இயங்க விட்டால் இவர் கீழே போவார், இவர் அங்கால போவார். வேற எந்த எதிர் விசைகளும் காணப்படாது, ஒப்பமான மேசை. ரைட், அப்போ இணைக்கப்பட்ட தொகுதிகள் மாதிரி சாதாரணமாக இயங்கும். எல்லாம் தாண்ட நேரம் தான் இது ஒரு எளிமேசை இயக்கமாகவே மாறும். ரைட், இப்போ கேட்கப்பட்ட முதலாவது கேள்வி இவர் அடைகிற அதி உயர் தூரத்தை பற்றின கேள்வி. ரைட், அதாவது இந்த எக்ஸ் அடையக்கூடிய அதி உயர் தூரம் விளிம்பை அடையாது, இந்த A என்ற துணிக்கை விளிம்பை அடையாதுன்னு காட்டணும். அப்ப இப்ப என்ன செய்யறால் தூரம் ஒன்று எடுக்கிறேன், எல்லை விட கூடிய ஒரு தூரம் எடுக்கிறேன். இது எல்லுன்ற தூரம், எக்ஸ் ஆனது எல்லை விட ஒரு கூடிய ஒரு தூரமாக இருக்கு. எடுக்கிற நேரம் இங்கே ஒரு இழுவிசை காணப்படும் T1, இங்கே ஒரு இழுவிசை காணப்படும் T2, அதே இழுவிசை இங்கே காணப்படும். சரியோ, அதே இழுவிசை இங்கே காணப்படும். இப்ப இவர் ரெண்டு பேரும் சமத்திணிவுகள் சொல்லப்பட்டிருந்தது. அப்ப இவருக்கு mg, இவருக்கும் mg. ரைட், இலை தொய்வா இருக்கிற வரைக்கும் இந்த T1 காணப்படாது, அதையும் கவனிச்சுக்கணும். ரைட், கணக்குக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் தான் இருந்தாலும் நீங்க விளங்கிக்கணும்னு சொல்றேன். எக்ஸ் ஆனது எல்லை விட சிறிதா இருக்கிற நேரம் இந்த T1 காணப்படாது. ரைட், இலை இறுகின பிறகுதான் இந்த T1 உருவாகும். சரியோ, ரைட், இப்போ இந்த துணிக்கைக்கு பார்ப்போம். முதலாவது இந்த இவர் A, இவர் B. Bன்ற துணிக்கைக்கு கீழ் நோக்கி F சமன் MA பாவிச்சால், ரைட், கீழ் நோக்கி பாவிக்கிறேன். அப்ப mg சாய T2 சமன் m into x டபுள் டாட் ஆக இருக்கும். இவருடைய இடப்பெயர்ச்சி x, இவருடைய இடப்பெயர்ச்சி x. ரைட், இது என்ன முதலாவது சமன்பாடு. அதே மாதிரி A என்ற துணிக்கைக்கு இந்த திசையில பயன்படுத்தினால் T2 சாய T1 சமன் m into x டபுள் டாட். இங்க T2ன்றது மீள்தன்மை அற்ற இலை, அப்ப அதுல ஒரு மீள்தன்மை சமன்பாடு போட வேண்டிய அவசியம் இல்லை. T1ன்றது lambda தரப்பட்டிருந்தது mg, ரைட், mg. நீட்சி எவ்வளவு பாத்தீங்கன்னா x மைனஸ் l கீழ் l. இது சமன் mx டபுள் டாட் ஆக இருக்கு. ரெண்டாவது சமன்பாடு. இப்போ நான் ரெண்டு சமன்பாட்டையும் கூட்டினால்
அதாவது முதலாவது சமன்பாட்டையும் இரண்டாவது சமன்பாட்டையும் கூட்டினால் mg மைனஸ் mg x மைனஸ் l over l சமன் 2 mx டபுள் டாட் m m m எல்லாம் விட்டுப்பட g மைனஸ் g இன் கீழ் l x g சமன் 2 x டபுள் டாட் மைனஸ் g இன் கீழ் l x மைனஸ் 2l சமன் 2x டபுள் டாட். சரியோ, காரணிப்படுத்தி ஒரு வடிவத்தை கொண்டு வந்திருக்கிறேன். அப்போ x டபுள் டாட்ன்றது மைனஸ் g இன் கீழ் 2l x மைனஸ் 2l ஆக இருக்கு. சரியோ, இப்போ எனக்கு தெரியும் 6 முடுகள் 0 ஆகிற சந்தர்ப்பத்தில் மையம் கிடைக்கும். அப்போ 6 முடுகள் 0 ஆகினால் x டபுள் டாட் சமன் 0 ஆகினால் இவர் 0 ஆக மாட்டார், இவர் மாறிலி. அப்போ x சமன் 2l இதுதான் என்ற மையம். விளங்கிச்சோ, x சமன் 2l என்ற மையம் கிடைக்கும். அப்ப நான் இந்த படத்தை நான் உங்களுக்கு வரைஞ்சு காட்டினால் இப்படி இருக்குது. இங்கிருந்து 2l தூரம் வார நேரம், ரைட், இது என்ற இயற்கை நீளம். x ஆனது 2l ஆகிற நேரம் என்ற மையம் கிடைக்கும். இந்த எளிமை செய்யற மையம் கிடைக்கும். சரியோ, இந்த மையத்தை பற்றி தான் அவர் அங்காலும் இங்காலும் அசைய போறார். ரைட், இவர் அசைகிற நேரம் அதுக்கு ஏற்றா போல இவரும் அசைவார். சரி, அனைவரோட கணத்தாக்கு விசையும் சேர்ந்து வரும்னு நினைக்கிறேன். இவரை பத்தி நாங்கள் இப்போ கன்சிடர் பண்ண தேவை. கேட்கப்பட்ட கேள்வி, இவர் இந்த ஏன்ற துணிக்கை விளிம்பை அடையாம இருக்கேன். விளிம்பை அடையாம இருக்கணும் என்றால் மையம் வரைக்கும் வருவார்னு ஷுவரா தெரியும். ரைட், மையம் வரைக்கும் வருவார்னு தெரியும். மையத்தை தாண்டி எவ்வளவு தூரம் போவார்? ரைட், மையத்தை தாண்டி எவ்வளவு தூரம் போவார் அதை கண்டுபிடிக்கணும். அப்போ மையத்தை தாண்டி அவர் எவ்வளவு தூரம் போவார்னு பார்க்கணும்னால் அவரோட மையத்தை தாண்டி அவர் போகக்கூடிய தூரம், மேக்சிமம் தூரம் எவ்வளோண்டா அவரோட வீச்சு. ரைட், ஒரு எளிமைசை இயக்கத்துல அவரோட மையத்தை தாண்டி அவர் போகக்கூடிய மேக்சிமம் தூரம் அவரோட வீச்சு. ரைட், அந்த வீச்சத்தை அடைஞ்சிட்டால் திரும்பி அவர் ரிவர்ஸ்ல வருவார். அப்போ இங்க இருந்து இந்த மையத்திலிருந்து வீச்சத்துக்கான தூரத்தை கண்டு அந்த தூரம், ரைட், அந்த தூரம் அந்த தூரத்தை வச்சு நான் ஒரு நிபந்தனை எடுக்க பார்க்குறேன். ரைட், அப்போ வீச்சத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்? எனக்கு வேகத்துக்கான எளிமை சீக்கிரத்தில் வேகத்துக்கான சமன்பாடு x டாட் வர்க்கம் சமன் ஒமேகா வர்க்கம் a வர்க்கம் சாய x வர்க்கம். இது படிச்சிருக்கீங்க. எக்ஸ்ன்றது மையத்திலிருந்து துணிக்கையில் இடப்பெயர்ச்சி. ரைட், மையத்திலிருந்து துணிக்கையில் இடப்பெயர்ச்சி. இப்போ வீச்சத்தை கண்டுபிடிக்கணுமாக இருந்தால், ரைட், வீச்சத்தை கண்டுபிடிக்கணுமாக இருந்தால் நான் ஒரு வேலை செய்யணும். என்னென்றால் எக்ஸ் ஆனது நான் இங்கிருந்து அளந்த தூரம் தான், ஆனால் இங்கே பிரதியிடுற எக்ஸ் மையத்திலிருந்து அவரோட தூரம். தெரியும், மையத்திலிருந்து எவ்வளவு தூரத்தில் காணப்படுறார். இங்க எக்ஸுக்கு நான் ஒவ்வொரு பெருமதிகள் பிரதியிட ஒவ்வொரு புள்ளியிலும் உள்ள வேகங்கள் கிடைக்கும். அதாவது எக்ஸ் சமன் எல்லுன்னு சொன்னால் அது இந்த இடத்தில் உள்ள வேகம். எக்ஸ் சமன் எல்லுன்னு சொன்னால் துணிக்கை இந்த இடத்துல இருக்கிற உள்ள வேகம். அதே நேரம் எக்ஸ் சமன் எல் பை டூன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு இடத்துல எல் பை டூ தூரத்தில், மையத்திலிருந்து எல் பை டூ தூரத்துக்குள்ள ஒரு வேகம். இப்ப இந்த துணிக்கை எல் தூரம் வரைக்கும் சாதாரண இணைக்கப்பட்ட தொகுதி மாதிரி இயங்குச்சுன்னா, எல் தூரம் வரை இணைக்கப்பட்ட தொகுதி மாதிரி இயங்குச்சு. அப்ப இங்கிருந்து அவர் எல் தூரம் வார நேரம் அவரோட வேகம் என்னன்னு கண்டுபிடிச்சால் அதுதான் அவர் இந்த எளிமை இயக்கத்துல ஆரம்ப வேகமா இல்லையா? அவர் எளிமை இயக்கத்தை ஆரம்பிக்கிறது இந்த எல்லுன்ற தூரத்துக்கு அங்கால தானே. எல் வரைக்கும் சாதாரண ஒரு புவியீர்ப்பின் கீழ் இயக்கம் மாதிரி தானே இயங்கினார். அப்ப எல் தூரம் வார நேரம் அவரோட வேகம் என்னவோ அதுதான் எளிமை இயக்கம் ஆரம்பிக்கிற நேரம் அவரோட ஆரம்ப வேகம். ரைட், அப்ப அந்த வேகத்தை காண்றதுக்காக எனக்கு ஆரம்ப நிலையிலிருந்து இங்க வரைக்குமான 6 முடுகள் தேவைப்படும். ரைட், துணிக்கை பிக்கு பாய்க்கும் கீழ் நோக்கி, ரைட், mg மைனஸ் t1. இந்த ஆரம்ப சந்தர்ப்பத்தை உங்களுக்கு சொல்லிட்டு ரஃபா வரைஞ்சு சொல்றேன். எல்லை விட குறைந்த ஒரு தூரத்தில் இருக்கிற நேரம் இப்படி இருக்கிற, ரைட், எல்லை விட குறைந்த ஒரு தூரம் எக்ஸ்ல இருக்கிற நேரம் இந்த இழுவிசை காணப்படாது. இவரில் ஒரு mg காணப்படும், இவரில் ஒரு t காணப்படும், அதே t இங்கே காணப்படும், இங்கே ஒரு விசை காணப்படாது. ரைட், அப்போ mg மைனஸ் t1 சமன் m இன்டு x டபுள் டாட் துணிக்கை ஏக்கு பாவிச்சால் வலது பக்கம் t சமன் m இன்டு x டபுள் டாட். இதுல இருந்து x டபுள் டாட் சமன், அதாவது x சமன் x ஆனது எல்லை விட குறைவான சந்தர்ப்பத்தில் x டபுள் டாட் ஆனது g பை 2 வரும். ரைட், ரெண்டு சமன்பாட்டையும் கூட்டலாம். கூட்டுற நேரம்
mm கேன்சல் ஆகும், g/2 வரும். ரைட், அப்போ x சமன் L ஆகிற வரைக்கும் அவர் g/2 ஆர்முடுகளோட இயங்கி கொண்டிருப்பார். ரைட், எவ்வளவு தூரம் இயங்குறார் என்றால் இங்க இருந்து இந்த ஆர்முடுகளோட ஓய்வுல இருந்து L தூரம் வார நேரம் அவருடைய வேகம் என்னன்னு பார்க்க போறோம். ரைட், இந்த திசையில ஓய்வுல இருந்து ஆரம்பிக்கிறார், L தூரம் இயங்குறார், g/2 ஆர்முடுகள் காணப்படுது. ரைட், g/2 ஆர்முடுகள் காணப்படுது. அப்ப எனக்கு பயன்படுத்தக்கூடிய சமன்பாடு v வர்க்கம் சமன் u வர்க்கம் பிளஸ் 2as என்ற சமன்பாடு பயன்படுத்துறோம். இது ஒரு சக்தி சமன்பாடு, திசை போடுறது வந்து இயக்க திசையை காட்டுறதுக்காக. ரைட், இது ஒரு காவியம் இல்லை. அப்போ v வர்க்கம் தான் நான் காண போறேன். u வர்க்கம்ன்றது 0, 2 ஆர்முடுகள் g/2, இயங்கிய தூரம் L. ரைட், ஆகவே எளிமை இயக்கம் ஆரம்பிக்கிற கணத்தில் அவர் காணப்படுற வேகம் வர்க்கமூலம் g. ரைட், அதாவது மாறி சொல்றேன், மையத்திலிருந்து அவர் L தூரம் காணப்படுற நேரம், L தூரத்தில் காணப்படுற நேரம் அவர் காணப்படுற வேகம் gl, வர்க்கமூலம் gl. ரைட், இப்போ இதை வச்சு இந்த சமன்பாட்டில் பிரதியிட்டார் x டாட் வர்க்கம் சமன் ஒமேகா வர்க்கம் a வர்க்கம் சாய சிம்பிள் x வர்க்கம். இதுல பிரதியிட்டால் ரைட், இதுல பிரதியிட்டால் தேவைப்பட்ட திரும்ப எழுதிக்கும். எக்ஸ் டாட் வர்க்கம்ன்றது gl சமன் ஒமேகா வர்க்கம்ன்றது ஆரம்பத்தில் வந்த பெருமதி, ஒமேகா கண்டுபிடிச்சோம், மைனஸ் g/2l நினைக்கிறேன். மைனஸ் g/2l, சாரி, ஒமேகா வர்க்கம்ன்றது g/2l. ரைட், மைனஸ் அல்ல, ஒமேகா 2l. வீச்சம் தான் நான் கண்டுபிடிக்கணும், மையத்திலிருந்தான தூரம் l. ரைட், ஜியும் ஜியும் வெட்டுப்படும், இது 2l வர்க்கம். ஆகவே இந்த l வர்க்கம் இங்கே வந்தால் 3l வர்க்கம் சமன் a வர்க்கம். ஆகவே a சமன் வர்க்கமூலம் 3l. சரியோ, வர்க்கமூலம் 3l. அதாவது இந்த a என்ற துணிக்கை இந்த மையத்திலிருந்து இன்னும் வர்க்கமூலம் 3l தூரம் அங்கால போகலாம். அப்ப இந்த மேசையின் நீளம், மேசையின் விளிம்புக்கான தூரம் இங்க இருந்து ரைட், இந்த துணிக்கை இங்க மொத்த தூரத்தை விட கூடுதலாக இருந்தால் துணிக்கை விளிம்பை அடையாது. இந்த மேசையின் விளிம்புக்கான தூரம் இந்த துணிக்கை இங்கிருந்து மொத்தமாக இயங்கிய தூரத்தை விட கூடுதலாக இருந்தால் இந்த துணிக்கை மேசையின் விளிம்பு அடையாது. அப்ப இங்கிருந்து இங்க வரைக்கும் அவர் இயங்கிய தூரம் 2l. இங்கிருந்து அவர் இயங்க போற தூரம் வர்க்கமூலம் 3l. அப்ப இந்த தூரத்தை விட மேசையின் விளிம்பு கூடுதலாக இருந்தால் ஒரு நாளும் அவர் மேசையின் விளிம்பு அடைய மாட்டார். மேசையின் விளிம்பை அடைய மாட்டார். இதை இந்த மாதிரியும் செய்யலாம், அல்லது உங்களுக்கு சக்தி இதுக்கான ஒரு சமன்பாடு கிடைச்சதுன்னா, ஆர்முடுகளுக்கான ஒரு சமன்பாடு கிடைச்சது. ரைட், இதே மெத்தட் தான் இன்னொரு மாதிரி சொல்லி காட்டுறேன். x டபுள் டாட் சமன் மைனஸ் g/2l x மைனஸ் 2l எனக்கு ஒரு தொடர்பு கிடைச்சது. இப்போ இது ஒரு எளிமை இயக்கத்துக்கான வளமையான தொடர்பாக இல்லாதனால ரைட், ஆரம்பத்தில் செஞ்ச மாதிரி x மைனஸ் 2lன்றது ஒரு y ஒரு பிரதியிட வைக்கும். இப்போ x டாட்ன்றது y டாட்டாக இருக்கும், x டபுள் டாட்ன்றது y டபுள் டாட்டாக இருக்கும். அல்லையோ, இப்போ எனக்கு சாதாரணமாக செய்யலாம். இப்போ y டபுள் டாட் சமன் மைனஸ் g இன் கீழ் 2l y ஆக இருக்கும். y சமன் 0 ஆகிற நேரம் எனக்கு மையம் கிடைக்கும். ரைட், y சமன் 0 ஆகிற நேரம் மையம், y சமன் 0 ஆகினால் x 2l ஆக இருக்கு. ரைட், இப்போ வேகத்துக்கான சமன்பாடு y டாட் வர்க்கம் சமன் ஒமேகா வர்க்கம் a வர்க்கம் சய y வர்க்கமாக இருக்கு. இங்க நீங்க அதை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நேரடியாக பிரதியிட்டுக் கொள்ளலாம். x சமன் 2l ஆகிற நேரம் y பெறுமதி, x சமன் 2l ஆகிற நேரம் y பெறுமதி. ரைட், x சமன் 2l ஆகிற நேரம் 2l, x மைனஸ் 2l தான் y பிரதியிட்டோம். அப்போ x சமன் l ஆகிற நேரம் y பெறுமதி 0. ஓகே ரைட், x சமன் l ஆகும்ல, x சமன் l ஆகும் நேரம் என்ன 2l அல்ல l ஆகும் நேரம். இந்த நேரத்தில் எனக்கு வேகம் தெரியும். ரைட், இந்த இடத்துல தான் வேகம் தெரியும். இந்த இடத்துல x சமன் l. அப்போ x சமன் l ஆகிற நேரம் y சமன் மைனஸ் l.
ரைட். அப்போ y டாட் வர்க்கம் சமன் ஒமேகா வர்க்கம் a வர்க்கம் சய l வர்க்கமாக இருக்கு. ரைட். இந்த y டாட் வர்க்கம்ன்றது gl ஆக காணப்படுச்சுன்னா gl சமன் ஒமேகா வர்க்கம்ன்றது g இன் கீழ் 2l a வர்க்கம் சய l வர்க்கமாக இருக்கு. ரைட். ஜியும் ஜியும் வெட்டுப்படும். ஆகவே a வர்க்கம் சமன் 2l வர்க்கம் 3l வர்க்கம் அதே விட வரும். ரைட். உங்களுக்கு எது லேசா இருக்குதோ லாஜிக் இதுதான். மையத்திலிருந்தான தூரத்தை தான் இங்கே வேகத்துக்கு பிரதியிடணும். ரைட். அது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்றால் ஒரு நியம வடிவத்துக்கு பிரதியிடுவீங்க. எக்ஸ்ட ஒவ்வொரு பெருமதிக்கும் y பெருமதி என்ன வருதுன்னு பாருங்க. சமன்பாடுகளை பிரதியிடுங்க. பிரதியிட்டால் உங்களுக்கு லேசான விடைகள் வரும். ரைட். அடுத்த பார்ட் பெரிதென காட்டுக எனும் நேரத்துக்கு பின்னர் துணிக்கை ஓவுக்கு மீளும் என காட்டுக. ரைட். ஓவுக்கு மீள்றதை பத்தி கதைக்கிறோம். இப்ப என்னென்றால் மேலுள்ள படங்கள் ஒருக்கா அழிக்கிறேன். இதான் என்ற ஓ. ரைட். இதான் என்ற ஓ. துணிக்கை எக்ஸ் சமன் எல் ஆகிற கணத்துல எக்ஸ் சமன் 2l ஆகிற கணத்துல ஒரு மையத்தை கொண்டிருக்குது. அதுக்கு அங்கால் அவர் ஒரு வர்க்கமூல 3l தூரம் வரைக்கும் போகலாம். இந்த தூரம் வர்க்கமூல 3l ஆக காணப்படும். ரைட். வர்க்கமூல 3l ஆக காணப்படும். இப்ப அவர் திரும்பவும் ஓக்கு மீளனமாக இருந்தால், திரும்பவும் ஓவுக்கு மீள்றதுக்கான நேரம் கேட்கப்பட்டிருந்தால் அவர் ஆரம்பிச்சது ஓவில். ரைட். அவர் இயக்கத்தை ஆரம்பிச்சது ஓவில். ஓவிலிருந்து எல் வரைக்கும் புவியீர்ப்பின் கீழ் இயங்கினார். ரைட். ஓவிலிருந்து எல் வரைக்கும் இணைக்கப்பட்ட தொகுதியில் மாறி இயங்கினார். அதுக்கங்கால ஒரு எளிமைசை இயக்கம் நடக்குது. இங்கிருந்து ஒரு மையத்தை அடைஞ்சார், அங்கால ஒரு வீச்சத்தை அடைஞ்சார், திரும்ப அப்படியே ரிவர்ஸ்ல வருவார். ரைட். திரும்ப இப்படி வந்து திரும்ப ஓவுக்கு போவார். ரைட். எளிமைசை இயக்கத்தில் எங்களுக்கு தெரியும், இங்கிருந்து குறிப்பிட்ட ஒரு தூரத்துக்கு போறதுக்கும் அந்த குறிப்பிட்ட தூரத்திலிருந்து மையத்துக்கு வரதுக்குமான தூரங்கள் அதாவது இப்படி இயக்கங்கள் சமச்சீராக இருக்கு. ரைட். இங்கிருந்து இங்க போறதுக்கான நேரம் இங்கிருந்து இங்க வர்றதுக்கான நேரத்துக்கு சமம். ரைட். அதே மாதிரி இங்கிருந்து அவர் இங்க போறதுக்கான நேரம், மொத்த வீச்சத்தை மாறுறதுக்கான நேரம் அந்த வீச்சத்திலிருந்து திரும்ப இங்க வாரத்துக்கு நேரத்துக்கு சமனா இருக்கு. ரைட். நேரத்துக்கு சமனா இருக்கு. அதே நேரம் அவர் என்ன வேகத்தோட இங்கிருந்து இப்படி கிளம்பி போனாரோ திரும்ப வார நேரமும் அதே வேகத்தோட தான் வருவார். என்றால் வேகம் குறைக்கிறதுக்கான எந்த காரணியும் இல்லைன்னா, வெளிக்காரணிகள் எதுவுமே இல்லை, உராய்வோ எதுவுமே இல்லை. அப்ப என்ன வேகத்தோட போனாரோ அதே வேகத்தோட இந்த எல்லுன்ற தானத்தை அடைவார். ரைட். இங்க போற நேரம் அவருக்கு ஜிஎல்ன்ற வேகம் காணப்பட்டுச்சு. அப்ப திரும்பி வார நேரமும் அதே ஜிஎல்ன்ற வேகம் தான் காணப்படும். ரைட். ஜிஎல்ன்ற வேகம் காணப்படும். அப்ப இங்கிருந்து ஓய்விலிருந்து அவர் ஜிஎல்ன்ற வேகத்தை அடையிறதுக்கு குறிப்பிட்ட ஒரு நேரம் எடுத்தால், இந்த ஜிஎல்ல இருந்து திரும்ப அவர் இந்த ஓய்வு அடையிறதுக்கு திரும்பவும் அதே அளவு நேரம் தான் எடுப்பாருன்னா. இங்கிருந்து ஜிஎல்ன்ற வேகம் அடையிறதுக்கு எல் தூரத்துல ஜிஎல்ன்ற வேகம் அடையிறதுக்கு குறிப்பிட்ட அளவு நேரம் எடுத்தால் அதே விசைகள் தான் திரும்பவும் தாக்க போகுது. ரைட். கீழ் நோக்கிய எம்ஜி தான் தாக்க போற விசை, இழுவை தான் இழுக்க போகுது, இங்கே பக்கம் அமர் முடுக்க போகுது. ஆகவே இவரோட தாக்குற விசைகள் எதுவும் மாறல. ஆகவே இந்த ஜிஎல் வேகத்தோட இங்க தொடங்கி இங்க எல் தூரம் வார நேரம் அதே அளவு நேரம் தான் அவருக்கு எடுத்திருக்கும். இங்கிருந்து எல் தூரம் போறதுக்கு அவருக்கு எவ்வளவு நேரம் எடுத்ததோ அதே அளவு தூரம் இங்கிருந்து ஓவுக்கு வரதுக்கும் எடுத்திருக்கு. அதே மாதிரி எளிமைசை இயக்கத்துல இங்கிருந்து அவர் வீச்சத்தை அடையிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்குதோ அந்த வீச்சத்திலிருந்து திரும்ப இங்க வரதுக்கும் அதே அளவு நேரம் எடுக்கும். ரைட். அப்ப இங்கிருந்து எனக்கு 2 சந்தர்ப்பத்திலையும் ஒரு நேரத்தை கணிச்சால் போதுமானது. ரைட். ஏதோ ஒரு நேரத்தை கணிச்சா போதுமானது. 2ஆல் பெருக்கி விட்டு எனக்கு இறுதி விடையை கொடுக்கலாம். ரைட். அப்ப இங்கிருந்து இங்க இயங்குறதுக்கான நேரம், இந்த புள்ளியை நான் ஏன்னு சொல்றேன். ஓவிலிருந்து ஏ வரைக்குமான நேரத்தை பார்க்கணும்னால் v சமன் u plus 8 என்ற சமன்பாடு எனக்கு பயன்படுத்தணும். ரைட். vன்றது gl வர்க்கமூலம் 0, இது g/2 ஆக இருந்தது, தர t1 சொல்றேன். ரைட். t1 சொல்றேன். சுருக்கினால் t1 சமன் 2 L இன் கீழ் g. ரைட். 2 L இன் கீழ் g ஆக இருக்கு. சரியா சுருக்கம்? ரைட். ரைட். அப்ப t1 எனக்கு கிடைச்சிருக்கு 2 L இன் கீழ் g.
அடுத்து எளிமைசை இயக்கம் இங்கிருந்து இங்கே போகிறதுக்கான நேரம். அதுக்காக என்ன செய்ய போகிறோம்னால் எளிமைசை இயக்கத்தின் மையத்தை மையமாகவும் வீச்சத்தை ஆரையாகவும் கொண்டு ஒரு வட்டம் வரைய போகிறேன். வட்டம் வரைஞ்சி நான் எங்கேருந்து எங்கே வரைக்குமான நேரம் பார்க்கணுமோ அந்த புள்ளிகளில் நிலைக்குத்து கோடுகள் வரைஞ்சி மையத்தோடு இணைக்க போகிறேன். இணைச்சால் இப்போ இங்கேருந்து இங்கே வரைக்குமான ஒரு வட்ட இயக்கத்தை கருதினால் ரைட் எனக்கு ஒமேகா தெரியும். இந்த கோணம் கண்டுபிடிச்சால் அந்த கோணத்தின் கீழ் ஒமேகா தான் இங்கிருந்து இங்கே வரதுக்கான நேரமாக இருக்கும். கோணத்தையும் என்ற வில்ட நீளத்தையும் பாருங்க. ரைட் எந்த கோணம் எடுக்கிறனோ இங்கிருந்து இங்கே வர்றதுக்கான நேரம்னால் இந்த முழு கோணமும் இணைக்கப்பட்ட நேரம் இந்த முழு கோணமும் ரைட் இந்த மையத்தை பற்றி நான் ஒரு பேனாவை சுழற்றினால் எந்த கோணம் அடைக்கப்படுதோ அந்த கோணம் முழுசா வரணும். ரைட் அப்போ இந்த கோணத்தை காண்றதுக்காக நேரடியாக எனக்கு இந்த கோணம் காணலாம். அப்போ இந்த கோணத்தை நான் காண பார்க்குறேன். ரைட் இந்த கோணம் இந்த தூரம் எல்லாக இருந்தது. வீச்சம் வர்க்கமூலம் 3 ரைட் ஒரு 6 மாறாதப்போ அப்போ இந்த கோணம் தீட்டாவாக இருந்தால் காஸ் தீட்டான்றது 1 கீழ் வர்க்கமூலம் 3. ஆனால் எனக்கு தரப்பட்ட விட டேனில் காணப்படுதுன்னா என் இறுதி விட டேனில் காணப்படுது. அப்போ இது டேனுக்கு மாற்றும். இவர் 3 இவர் எல்லாக இருந்தால் இவர் வர்க்கமூலம் 2 ரைட் பைத்தகரஸ் தேற்றம். அப்போ டேன் தீட்டா சமன் வர்க்கமூலம் 2 ரைட். அப்போ இங்கிருந்து இங்கே வரைக்குமான நேரம் T2ன்னு சொல்கிறேன். ரைட் T2ன்னு சொல்கிறேன். T2 ஆனது தீட்டாவின் கீழ் அதாவது பை மைனஸ் இந்த தீட்டா டேன் இன்வர்ஸ் தீட்டா சமன் டேன் இன்வர்ஸ் வர்க்கமூலம் 2. அப்போ பை மைனஸ் டேன் இன்வர்ஸ் வர்க்கமூலம் 2 கீழ் ஒமேகாவாக இருக்கு. ஒமேகான்றது 2L கீழ் G. ரைட் இப்போ மொத்த நேரம் கேபிட்டல் T சமன் 2 தடவை T1 plus T2. ரைட் இங்கிருந்து இங்கே வரைக்கும் T1. அப்போ இங்கிருந்து இங்கே வரைக்கும் T1 தான். இங்கிருந்து இங்கே வரைக்கும் T2. அப்போ இங்கிருந்து இங்கே வரைக்கும் T2 தான். மொத்தமாக 2 T1 plus T2. T1ன்றது 2L கீழ் G சக இவர் 2L கீழ் வர்க்கமூலம் பை மைனஸ் டேன் இன்வர்ஸ் வர்க்கமூலம் 2. இப்போ இதில் எனக்கு L கீழ் G பொது எடுக்கலாம். L கீழ் G வர்க்கமூலத்தை பொது எடுக்கலாம். முன்னால் ஒரு 2 இருக்குது. எடுத்தால் இங்கே 2 சக இங்கே வர்க்கமூலம் 2 ரைட் வர்க்கமூலம் 2 பை மைனஸ் டேன் இன்வர்ஸ் வர்க்கமூலம் 2 ரைட். அதில் வர்க்கமூலம் 2 பொது எடுக்கப்பட்டிருக்கு. வர்க்கமூலம் 2 பொது எடுக்கப்பட்டால் 2 வர்க்கமூலம் 2 பொது எடுத்தால் வர்க்கமூலம் 2 சக பை மைனஸ் டேன் இன்வர்ஸ் வர்க்கமூலம் 2 ரைட். இதான் கேட்கப்பட்ட இறுதி விடை.